ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடலைன்னா எனக்கு இந்த இடத்துல செவத்தில் இடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பாருங்க நல்லா வீங்கி இருக்கும். செவத்தில் இடிச்சுக்கிட்டேன். அதோட வலி அவ்வளோ வலி இருந்துச்சு. அவ்வளோ கண்ணுக்கிட்ட எல்லாம் இப்படி கருப்பாக வந்துருச்சு. அந்த இடிச்சது கண்ணுக்கு அடியில எல்லாம் நிறைய கருப்பு இருந்துச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போய் புதுக்கோட்டையில் டாக்டர்கிட்ட போய் அவர் மாத்திரை 5 நாளைக்கு கொடுத்தாரு. அந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வீடியோ போடலை. இப்படியே பயங்கரமா இடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செவத்துல இடிச்சு அப்படி வலி. இன்னுமே தொட்ட இதெல்லாம் தேய்ச்சாச்சு, ஆயில்மெண்ட் தேய்ச்சும் வலிக்குது. அப்படி ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பரவாயில்லையா மம்மி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கருப்பு இருக்குதான் கொஞ்சம் அந்த கண்ணுக்கு அடியில. அது கொஞ்சம் 25 நாள்ல இருந்து 40 நாள் ஆகுமா போறதுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. என்ன பண்றது, நேரம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நேரம் சரியில்லாம எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போகுது? இன்னைக்கு முறுக்க புளியணும், அதிரசம் சுடணும். அதிரசம் சுடல, அதிரசத்துக்கு மாவு இடிக்கணும். அதிரசத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க வாங்க, அதிரசத்துக்கு பாத்தீங்கன்னா மாவு பச்சரிசி நல்லா கிளஞ்சி காய போட்டு வச்சிருக்கேன். இப்படி இப்படி ஒட்டாத இப்படி வரணும். வந்துச்சுன்னா மாவு நம்ம மிக்சியில நான் கொஞ்சம் தான் போட்டேன், 2 உலக்கு தான் போட்டேன். அதுக்கு 2 உலக்கு வெல்லம். கரெக்டா எவ்வளவு அரிசியோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்து பாகு வச்சுட்டு இதுங்க வேண்டியதான். இப்போ நான் இது மிக்சியில அரைக்க போகிறேன். எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அவ்வளோ வெல்லம் சரிக்கு சரிதான் அதிரசத்துக்கு. இப்போ இதை அரைச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் சலிக்கிறதுக்காக அரைச்சது. மிக்சியில் அரைச்சிட்டு சலிக்கிறது. மிக்சிலே அரைச்சிடலாமா? கொஞ்சம் தானே. இப்போ 2 கிலோ 1 கிலோ இருந்த 4 கிலோலாம் இருந்தா மிஷின்ல கொண்டு போய் செய்யலாம். இது கொஞ்சம் தானே, அதனால மிக்சிலே அரைச்சிடலாம். மிக்சில அரைச்சிட்டா அந்த பதம் சரியா இருக்கும். இது அதிரசத்துக்குலாம் சரியா இருக்கு. அதிரசத்துக்கு கொஞ்சமா ஈரமா இருக்கணும் அரிசி. ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ரொம்ப நொறுக்குன்னு காஞ்சிடக்கூடாது. காஞ்சா நல்லா இருக்காது. இதான் பதம். இன்னைக்கே அந்த இது பாகு கிண்டி வச்சிடணும், பாகோட சேர்த்துடணும் இந்த மாவு. இதான் பதம். சேர்த்து வச்சுட்டா நம்ம எத்தனை நாள் கழிச்சு ஊற்றணும்? எப்போ கொஞ்சம் பழசாக நல்லா இருக்கும். உடனே சுடக்கூடாது மாவு. 2 நாள் கழிச்சு சுட்டுக்கலாம். அதிரச மாவெல்லாம் பழசாகதே நல்லா இருக்கும். அப்புறம் மீதி தீபாவளிக்கு ரெடி பண்றீங்களா? ஆமா, தீபாவளி நெருங்கி வந்து விட்டது. இது மாவு சரிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, பச்சரிசி மாவு மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைச்சி இந்த கப்பி பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. இதை இட்லி மாவுக்கு போடையில போட்டுக்கலாம். இட்லிக்கு போடையில இட்லி மாவோட சேர்த்துக்கணுமா? இட்லிக்கு அரைக்கப்பம்ல கிரைண்டர்ல. அப்ப அதோட இது ஏன் போட்டு அரைச்சிடும். இப்போ 2 உலக்கு, இந்த உலக்குல 2 உலக்கு பச்சரிசி எடுத்தேன். அதே மாதிரி 2 உலக்கு வெல்லம். இது ஓரளவுக்கு இதை பாகு காய்ச்சிக்கலாம். இதுல ஜீனி போட்டும் பண்ணுவாங்க. பாகாச்சு இல்லையா? இல்ல, ஜீனி போட்டு அதிரசம் சுடுவாங்க ஒவ்வொருத்தர். பாருங்க, 2 உலக்கு அரிசி எடுத்தேன். அதே மாதிரி 2 உலக்கு வெல்லம் எடுத்து இந்த தண்ணி ஊற்றி அதை வடிகட்டுறதுக்காக வேண்டிட்டு பாகா காய்ச்சறதுக்கு. ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அது தண்ணி ஊற்றி இப்படி உருக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு பாகா காய்ச்சலாம். அதுக்காக தான் இதை செய்கிறேன். இது பாகு காய்ச்சி வச்சுக்கிட்டு மாவு அதோட சேர்க்கணும். அப்படி சேர்த்து தட்டணுமா? தட்டி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். நெய்யெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் தட்டணும். அது ஃபுல்லா கரையிற வரைக்குமா? கரைஞ்சி திட்டா இதுவா கனகனமா வருமா? இப்படி வரும். இந்த வடை மாதிரி நல்ல இதுவா சேர்ந்து வரும். அது வரைக்கும் காய்ச்சணும். இந்த திரட்ட பால்லாம் காய்ச்சுவாளே, அது மாதிரி ஆகும். அதெல்லாம் ரொம்ப நேரம் காய்ச்சணும். இது அவ்வளோ நேரம்லாம் இல்லை. இது சும்மா கொஞ்ச நேரம். இது எத்தனை அதிரசம் வரும் தெரியல. 90 ரூபாய்க்கு வாங்குற பேக்கெட்ல 12 அதிரசம் வருதான்.
12 அதிரசம் வருது. 90 ரூபாய்க்கு அதிரசமா பாக்கெட் வரும். இப்போ ரெடிமேடே அதிரசமே இருக்கா மம்மி பாக்கெட்டு? ஆமா அந்த மாவு நல்லாதான் இருக்குதான். இது சங்கீதா வினோத் அது வீட்லயே அதிரசம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா வாங்கியிருக்கேன். வினோத் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. ஓ அது வந்து 90 ரூபாயா 12 அதிரசம் வந்துச்சான். நல்லாதான் இருக்கு மாவு. ஓ நல்லா இலகுனாப்புல நல்லாதான். இப்போ எல்லாமே ரெடிமேட் வந்துருச்சு. ரெடிமேட் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் வருது நல்லா இருக்காது மாவு, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். ஒரு வாட்டி முத்துமிழ்நாட்டுல இருக்கையில வாங்கினேன் நானு, நல்லா இருக்காது அதிரசம். இது நல்லா இருக்கு. இவங்க வாங்கியிருக்கிறது நல்ல இலகுன மாதிரி அது காமிச்சிச்சு. ஓ நல்லா இருக்கு. இப்போ நம்ம கூட போட்டாதான் ஒரு 12 அதிரசம்னா ஒரு அதிரசம் 7.5 8 ரூபா வருது. 8 ரூபா ஒரு அதிரசம். ஓ ரேட்டு ஆமா. ஆனால் அதிரசம் பாக்கெட் வாங்கினா 20 ரூபா 30 ரூபா தான் நம்ம இருக்கும். அது நல்லா இருக்காது. இது கொஞ்சம் மாவெல்லாம் நல்லா இருக்கும். மாவு சாந்து நல்லா இருக்கும். இங்கே பாருங்க எல்லாம் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியது. ஆமா அதன் மேலே கெட்டி ஆகணும். ஆமா அது வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு கெட்டியா இருக்கும். தூசு எதுவும் இல்லாம வடிகட்டணும். எம்மி இப்போ 2 கிலோ 3 கிலோ அரைச்சா ரைஸ் மில்லில் போய் அரைச்சிக்கிட்டு வரணும். ஆமா எம்மி ஆமா கூட போட்டா அது பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? முறுக்கு, அதிரசம், குலோப்ஜான், அப்புறம் வடை பணியாரம். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து வெள்ளை பணியாரம் வடை. இதான் வடை தீபாவளி அன்னைக்கு தான் சலிக்காம சாப்பிடலாம் மம்மி. வடை எத்தனை வடை வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா நிறைய சுட்டுருப்போம். காலையிலக்கு மதியத்துக்கு வள்ளிக்கண்ணு மம்மிக்கு முறுக்கு பிடிக்குமா இல்லை அதிரசம் பிடிக்குமா? எனக்கு அதிரசம். ஏன் இனிப்புனாலயா? இனிப்புங்கிறதுனால இல்லை, எங்க அப்பதான் எல்லாம் செய்யறது அப்படி உள்ளுக்கு மாமாவா சூப்பரா இருக்கும். அந்த வெள்ளை மாவு வாங்குறது மாதிரி இருக்காது. அது எப்படி மம்மி ப்ரௌன் கலர்ல வெளியே கலர் வருது? அதே வேகிறது வெல்லம் தானே. வெல்லம் அது நல்லா வேகிறது. இந்த வடிகட்டிக்கலாம். ஊற்றி வடிக்கிட்டேன். வடிகட்டு இருக்கா? இட்லி சட்டி எடுத்துருக்காங்க. அந்த வடிகட்டத்துல சூடா ஊற்றலாம் மம்மி? அது இல்லை, இதுல ஊற்றலாம். இது கம்பி தான். இந்த இவ்வளோ வெல்லம் இருக்கு பார். இது இப்படி இருக்கட்டும். இதுல நல்ல பாகு பத்துக்கு வந்த உடனே இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி எல்லாம் இல்ல, இது இந்த மாவு இழுத்துரும் பாரு எல்லாம். அப்படியா? தண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஏலக்காய் இது வேணா போடலாம் வாசத்துக்கு. ஆமா ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடுவோம். நசுக்கி தேய்ச்சிருக்கேன் ஏலக்காய். அந்த ஏலக்காய் தூள். ஆமா பள்ளிக்கு நம்ம ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சால்ட்டு போடலாமான்னு தெரியல. எதுவும் இனிப்புக்கு சால்ட்டு போட்டா நல்லா தான் இருக்கும். இனிப்புக்கு சால்ட் உப்பு போடக்கூடாது மம்மி. அதிரசத்துக்கு போட மாட்டாங்க உப்பெல்லாம். கொஞ்சம் போட்டா தூக்கலா இருக்கும். பள்ளிக்கு மம்மி கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கல்ல, அவங்க மீனூராம் அவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கே பாருங்க நெத்தி எப்படி இருக்குன்னு நல்லா இட்டுக்கிட்டேன் அப்படியே. அதனால அது அப்படியே அந்த நேரம் மயக்கம் போடுற மாதிரி விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் உணர்ச்சியே வந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியே அப்படியே இதாயிடுச்சு அந்த விழுந்ததுல. அது ஏன் கீழே போய் தான் உயிர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் கீழே கருப்பா வருது? அதான் தெரியல என்னன்னு. கீழே இப்படி கருப்பா வந்துச்சு, நிறைய வந்துச்சு. இடிச்ச அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. இடிச்ச அன்னைக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அப்படி கருப்பு அப்படியே களவாணி திருடங்களுக்கு நம்ம அந்த காலத்துல இது மேக்கப் போட்டா அப்படித்தான் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சப்பா கடவுளே, செத்துதான் பொழைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் செத்து போய் தான் பொழைச்சேன். அன்னைக்கு டைம் சரியில்லை என்னவோ நம்ம விதி. செத்து தான் பொழைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் அப்படி உயிர் நின்றுட்டு தான் மறுக்க வந்துச்சு. நான் என்னவோ ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சேன். அப்புறம் உயிர் திருப்பி வந்தது எனக்கே அதிசயமா இருந்தது. சந்திராஷ்டிரமா இருந்தா அன்னைக்கே போயிருக்கோம். நல்ல வேளை எனக்கு சந்திராஷ்டிரமம் இல்லை. அன்னைக்கு சந்திராஷ்டிரமா இருந்தா அன்னைக்கே போயிருக்கோம்.
அப்புறம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்க? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. சந்திராஷ்டமி தண்ணிக்கெல்லாம் அப்படியெல்லாம் விழுந்தோம்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஓ, அந்த இது அன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி இருக்கும். அப்ப நம்ம அவ்வளவுதான். இந்த முதல்ல இந்த ரோட்டு பக்கோடா போடுவீ எல்லாமே, ஏதோ ஒரு வருஷம் மட்டும் போட்டீங்களோ தெரியல. அங்கே இருக்கையில ஓட்டணும். ஆமா, ஆயா வீட்டில் இருக்கையில ஒரு வருஷம் மட்டும் ரோட்டு பக்கோடா போட்டீங்க. அது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கடுக்கடுக்குன்னு வந்துருச்சு. அதெல்லாம் நல்லா மூடி வச்சு எடுக்கணும், திறக்கணும். ஆனால் இப்போ கூட ரைஸ் மில்லாம் காலியாக தான் கிடக்கு. அப்படியா? அரைக்கிறதுனா? ஆமாம். இப்போ என்ன நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறது இல்லை போல. இப்போ எல்லாம் ரெடிமேடே வாங்கி பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். முறுக்குக்கும் சரி இதுக்கும் சரி எல்லாமே. இப்போ அந்த விற்கிறவங்களாம் ஆப்பில் விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு ஜாமாங்க வந்து ஆப்பில் போட்டோம்னா, சொமேட்டோ ஸ்விக்கியில் ஆப்பில் போட்டோம்னா ஏதோ ஒரு ஆப் இருக்கான், அந்த ஆப்பில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே வந்து தேங்காய், ஒரு தேங்காய், வாழைப்பழம், பூவு, வெத்தலைப்பாக்கு, இது ஆமாம் பொரி, இது எல்லாம் ஒரு பேக்கு 540 ரூபா. அப்பா அப்படி எல்லாம் சேர்ந்தது. ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு, அப்புறம் வந்து சந்தன பாக்கெட் ஒன்று, குங்குமம் பாக்கெட் ஒன்று, அப்புறம் வந்து இது பொரி, கடலை 1/4 கிலோ பொரி, இதெல்லாம் சேர்த்து 500 ரூபா 600 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை நம்ம எடுத்து நம்ம பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம போய் கடையில் போய் பொரி கடையில் போய் பொரி வாங்க வேண்டாம், கொண்டக்கடலை கடையில் மளிகை கடையில் போய் கொண்டக்கடலை வாங்க வேண்டாம், ஒரு ஆப்பில் போட்டால் போதும். இதெல்லாம் ஆயுத பூஜை சாம அப்படின்னு சொல்லி அது மாதிரி தீபாவளிக்கும் இப்போ பண்ணிடுறா. தீபாவளிக்கும் அதிரசம் மாவு விற்கிது, முறுக்கு மாவு விற்கிது, அம்மி ரெடிமேட் விற்கிது, முறுக்கு மாவு விற்கிது. ஆமா, முறுக்கு மாவு விற்கிது. ஆனால் என்னதான் நம்ம கையில் பண்ணுற மாதிரி வராது, டேஸ்ட் வராது. அப்புறம் லீவில் யார் மம்மி இது பார்த்தீங்க? வீடியோஸ் என்ன பார்த்தேன்? இது நம்ம ரூட்டு பார்த்தீங்களா? இது நம்ம ரூட்டு. அந்த பையன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாப்லையா? அதான் அப்போவே சொன்னீங்களே, திரும்பவுமா? திரும்பவும் போதும். அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் வந்துடுது போல. ஆமாம், அல்சர் தான். அப்புறம் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய இது பாலம் ஒன்று திறந்துருக்காங்க. அப்படியா? அவினாசி ரோட்டில். அதுக்கு வந்து வஉசியை ஏதோ ஒரு இவர் பேர் தான் வச்சுருக்கா. வேற இவங்க எழுத பார்த்தீங்களா மம்மி? அம்மா கைக்கு போகும் பேரே வந்திருக்கேன். அவங்க என்ன வீடு வித்துட்டாளா? வீடு விற்கல. அவங்க அப்படி வீடு எப்படி 1.5 கோடி 1.25 போகவே போகாது. அருமையா 1.50 சூப்பரா இருக்கு வீடு. அப்படி இருக்கு. இவங்க விட்டு வீடு எப்படி போகும்? போகாது. அருமையா பால் சீலிங் போட்டு எல்லாம் போட்டு நல்லா இருக்கு அந்த வீடு. அதுவே 1.20 தான் சொல்றாங்க. 1,20,00,000 சொல்றாங்க. இவங்க விட்டு அதை விட கூட சொல்றாங்க. அவங்க பேரன் அவங்க சென்னையிலேருந்து வந்துட்டாளா? சென்னையிலேருந்து அவன் கார் வாங்கியிருக்கேன். கார் வந்துட்டு தீபாவளி கொண்டாடுறது. அப்படியே வந்தவங்க தீபாவளி கொண்டாடிட வேண்டியது. ஆமாம். இங்கே தீபாவளி மாதிரி தான் கேரளாவில் ஓணமா மம்மி? ஆமாம். ரொம்ப இந்த 10க்கு விடல. அது ரொம்ப அப்படியே இதுன்னு போயிடும். ஓரளவு அமர்த்திட்டேன். இந்த பதத்துக்குள்ளே வச்சுட்டாங்க. போன வாட்டி செஞ்ச அதிரசம்னா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எரியிடும் மம்மி. அப்படியே எரியிடும். எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. அதிரசம் மாவு ரெடி காய்ஸ். அதிரசம் மாவு இதை இனிமேலுக்கு தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும் மம்மி. இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆக விட்டு இருக்க விட்டு எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் தட்டி எடுக்கலாம். இத்தனை நாள்லாம் கணக்கு இல்லைல்ல. இப்போ வெள்ளம் சரியில்லையோ? அப்படியே இருக்கட்டும், என்னன்னு பார்ப்போம். வேர்த்து போயிருக்காது, அதனால
ம். இது கொஞ்சம் காற்று போகுது இல்லை. ஓகே. சரி, நம்ம அப்பளத்தை பொரிச்சிட்டு சாப்பிடுவோமா? ம். மாவு கிண்டி வச்சாச்சு. அப்பளம் பொரிக்க போகிறோங்க. ஸ்நாக்ஸுக்கு இல்லை தொட்டுக்கிறதுக்கு. ஆமாம். ம். அப்புறம் வேறு யாரும் வீடியோஸ் பார்த்தீங்க? இது இவங்க சாந்தாமத்தை பார்த்தீங்களா? சாந்தாமுத்து அவங்களும் இதில் கலைஞர் இதில் அறிவாலயத்தில் வந்து அவங்களுக்கு சிறந்த ஜோடின்னு பரிசு கொடுத்துருக்காங்க. சென்னையிலையா? சென்னையில். ஆமாம். அதுக்கு அவங்களே செலவு போட்டு வர சொல்லி ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதில். கவர்மெண்ட் எதுவும் பண்ணாது. கவர்மெண்ட் தான். அவங்க செலவு இல்லை, கவர்மெண்ட் செலவு தான். கவர்மெண்ட் செலவு. கார் இறங்கின உடனே கார் அனுப்பி விட்டு கார்ல கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுலதான் நிஷா வந்திருக்காப்புல. அறந்தாங்க நிஷா. அறந்தாங்க நிஷா இந்த மாதிரி பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருக்காப்புல. அறந்தாங்க நிஷாக்கு தான் ஏதோ ஒரு மேரேஜ் 20வது 30வது மேரேஜ் தினம்னு என்னவோ பார்த்தேன். அறந்தாங்க நிஷாவெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வாழ்த்து சொல்லியிருக்காப்புல சாந்தாமுத்து. பரவாயில்ல, அவங்க ஒன்றும் டெவலப்மெண்ட் தான். ஆனா அவங்க 2 பேரும் எக்காரணம் கொண்டும் பிரியறதில்ல. அவனை வேற வேலைக்கு அனுப்புறதில்ல. வீட்டோட தான் அவன். ஆனா அப்படி என்ன சில பேருக்கு ஓடிடுதுல்ல மம்மி? ஆமா, வினோத் சீதா அப்படிதான். இன்னும் நிறைய பேரு. ஆனா மத்தவங்கெல்லாம் இப்ப வந்து நான் படிச்சிருக்கேன், நான் அங்கே போய் விளாக்கணும் இங்கே போய் விளாக்கணும்னு சொல்லிட்டு வேலை நல்ல வியூஸ் போகுது. அதனால அப்படி இருக்காங்க. வியூஸே சம்பாதிக்கிறத விட கூட போகுது. போனா கூட 10,000 20,000 தான் சம்பாதிக்கலாம் டெய்லி மாசத்துக்கே. இது வியூஸ் ஒரு நாளைக்கே அவங்களுக்கு 10,000 20,000 போகுது. அப்புறம் என்னத்துக்கு வேலைக்கு போயிட்டு. அதனால அவங்க இதையே ஃபுல் டைம் பண்ணிடுறாங்க. அப்படிதான் வினோத் சீதா அப்படிதான். அவங்க எல்லாம் வேலைக்கே போகல. வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இதுதான் பண்றாங்க. வீடியோ போட்டுக்கிட்டு ஃபுல் டைமா நல்லா ஜாலியா இருக்காங்க. இவங்க தான் இப்ப ஜாலியா இருக்காங்க மத்தவங்களை விட. எந்த நேரம் வேணாலும் வீடியோ போடலாம், நைட்டு வேணாலும் போடலாம், பகல் வேணாலும் போடலாம். எல்லா ஊருக்கும் கோயில்களுக்கு போறாங்க. பணமும் இருக்கு, எல்லா ஊருக்கும் போகலாம். கார் வாங்கிட்டாங்க. காரும் ஓட்ட தெரியணும். ஓட்ட தெரியுதே. இப்ப வினோத் அந்த வினோத்தும் ஓட்டுறாப்புல, இந்த வினோத்தும் ஓட்டுறாப்புல. சீதா வினோத்தும் ஓட்டுறாப்புல, சங்கீதா வினோத்தும் ஓட்டுறாப்புல, ரூபி ராஜாவும் ஓட்டுறாப்புல. அவங்களும் கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ யூடியூப்னால வாழ்றவங்க நிறைய பேர் யூடியூப்னால. ஆமா, இப்ப சினிமா தியேட்டருக்கு வரது குறைஞ்சு போயிடும். சினிமா தியேட்டர் ஆமா இப்பதான் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஓடிடி ஆமா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. சுட சுட சாதம் லஞ்ச் கைஸ். சுட சுட சாதம், அப்பளம், மொறுமொறு அப்பளம். அப்பளம் இது வந்து இது சாம்பார், இது குழம்பு, கத்திரிக்காய் பாசிப்பயிரெலாம் போட்டு குழம்பு. பாசிப்பயிறு இதான் இன்னைக்கு லஞ்ச். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.